அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தலையசைத்து கொடுக்கக்கூடிய மகத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த திக்ரினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த திக்ரை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மிஸ்காத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறந்த ஹதீஸை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். அதாவது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட திக்ரு. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அவங்க கிட்ட இப்படி சொல்கிறாங்க. அதாவது நரகவாசின்னு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே இல்லை. அவங்கக்கிட்ட எந்த நன்மையுமே இல்லை. ஒரு துளி நன்மை கூட கிடையாது. அவங்க எப்போதுமே நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் தான். அந்த நபர் இந்த வார்த்தையவே சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்னா 1000 வருஷம். இந்த உலகத்தில் 1000 வருஷம் என்பது தான் மறுமையில் ஒரு நாள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு உலகத்தில் 1000 வருடம் அந்த மனிதர் இந்த வார்த்தையவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைச்சி, ஜிப்ரீலே, என்னுடைய இந்த அடியார் நரகத்தில் என்னை இந்த வார்த்தையை சொல்லி அழைச்சிட்டான். அந்த நபரை நரகத்தை விட்டும் வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், அல்லாஹ்வே, இந்த நபர் நரகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான எந்த விதமான நன்மையுமே இல்லை. இவர் எப்போவுமே நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் தான் அப்படின்னு சொன்னதும் அதற்கு அல்லாஹ் சொன்னானா, எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் நான் தலையசைத்து அப்படியே ஆகட்டும் என்று சொல்வேனோ அந்த வார்த்தையை கொண்டு இந்த நபர் என்னை அழைச்சிட்டான். அதனால தான் வெளியே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மனிதனை நரகத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அப்போ அந்த நபர் மீண்டும் இந்த வார்த்தையவே சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா, நீ கேட்டதை தான் நான் கொடுத்துட்டேனே, மறுபடியும் என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ் தஆலாவே, எனக்கு இந்த நரகத்தின் சூடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல. எனவே இந்த நரகத்திலிருந்து என்ன சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட நிழலில் என்னை அமரச்சே, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லிடுவானா. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த மனிதரை கொண்டு போய் அந்த இடத்துல நிழலில் உட்கார வச்சிடுறாங்க. திரும்பவும் அந்த மனிதர் இதே வார்த்தையவே சொல்லி அழைச்சதும் உடனே அல்லாஹ் தஆலா உனக்கு இன்னும் என்னப்பா வேணும், நீ கேட்குறதா நான் கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லும்போது, அதோ தெரியுதே சொர்க்கம், அது ரொம்ப இங்கிருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குடா அல்லாஹ், அதனுடைய வாசலில் என்னை உட்கார வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரியே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மனிதரை கூட்டிகிட்டு போய் சொர்க்கத்தின் வாசலில் உட்கார வச்சுருவாங்களாம். அதற்கு பிறகும் திரும்ப அந்த மனிதர் இதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் அழைச்சதும் மறுபடியும் உனக்கு என்னப்பா வேணும், நீ கேட்குறதையெல்லாம் நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த மனிதர், சொர்க்கம் இவ்வளோ அழகாக இருக்குடா அல்லாஹ், நான் உள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஆகட்டும்னு அல்லாஹ் சொல்வானா. ஏன்னா அந்த மனிதருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹ் தஆலா எல்லாமே கொடுக்குறான் அப்படின்னு. அதனால் அந்த நபர் தனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்க தொடங்கிட்டார். பிறகு அந்த மனிதர் அந்த சொர்க்கத்தை சுற்றி வளைச்சு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வே, இந்த சொர்க்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குடா அல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இந்த சொர்க்கத்தில் ஒரு சின்ன ஒரு இடத்த மட்டும் கொடுத்துரு போதும், நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், இந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இருந்தாலே போதும், எனக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை, நீ என்னை அழைச்சியே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய இடத்தை நான் சொர்க்கத்தில் உனக்கு சொந்தமாக்கி வச்சுருக்கேன், நீ அந்த இடத்துல போய் உட்காந்து உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கு, அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொன்னால் மயங்குறான், வேணுங்கிறத தர்றான், அப்படிங்கிறனால தான் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதாவது நரகவாசின்னு முத்திரை குத்தப்பட்ட அவங்களுக்கே அல்லாஹ் தஆலா உலகத்தை விட 10 மடங்கு பெரிய ஒரு இடத்தை சொர்க்கத்தில் கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம எல்லோருமே இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தரமாட்டானா? அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணம்தான். எனவே உங்களுக்கு என்ன வேணுமோ கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானது அல்லாஹ் தஆலா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உடனே கொடுப்பான். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா,
அல்லாஹுவை மயங்க வைக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் யா ஹன்னானும் யா மன்னானும். இந்த வார்த்தையை ஒரு தடவை சொன்னாலே போதும், அல்லாஹ் ஓடோடி வந்து நமக்கு உதவிகளை கொடுப்பான். இப்படி இருக்கும்போது இன்றைய மகத்தான ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி 100 முறை, ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி 100 முறை கட்டாயம் போதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய பரக்கத் கொண்டு, இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு அல்லாஹால உங்களோட ஒட்டுமொத்த துவாவையும் கபூலாக்கி தருவான். ஏன்னா இந்த ஹன்னான் மன்னானுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹாலா தனது அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன், அல்லாஹாலா கொடுப்பதில் மகத்தானவனாக இருக்கிறான் என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த ஒரு சம்பவம் திர்மிதிலையும் இருக்குது, மிஸ்காத்துலேயும் இருக்குது, ஒரு நீண்ட ஒரு வரலாறாக இருக்குது. எனவே இது ஒரு உறுதியாக சொல்லப்பட்ட உண்மையான சம்பவம். எனவே நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல்லா கிட்ட அழகான முறையில் சொல்லி காமிச்சிருக்காங்க. இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் காணப்படுது. அப்படின்னா இது நம்ம எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு அமல் தான். இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இது நம்ம இடத்துல இப்போ கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. அல்லாஹ் தாலா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதை கொடுப்பான். சின்னதோ பெருசோ நீங்கள் கேட்குறது தான் முக்கியம். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கலாமா, அல்லாஹ்வை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்காதா அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ்வை தான் கேட்கணும். இன்னும் செருப்பு வார் அருந்தா கூட அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க சொல்கிறான். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட அடியார்களை தான் அல்லாஹாலா நேசிக்கிறான். எனவே சின்ன சின்ன விஷயத்தை கூட யார் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறீங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க. எனவே அதிகம் கேளுங்க. என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்கள் அல்லாஹ்விடத்தில். இன்றைக்கி எனக்கு இந்த ஆடை கிழிஞ்சு போச்சு, எனக்கு பிடிச்ச விஷயம் நடக்காமல் போச்சு, செருப்பு அந்து போச்சு, ஒரு பேக் வச்சுருந்தேன் அது பிஞ்சு போச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த நெருக்கத்தை தான் அல்லாஹாலா ஒவ்வொரு அடியார்கள்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்குறான். எனவே உங்களால் முடிஞ்ச அளவு அல்லாஹ்கிட்ட அதிகம் பேசுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரஹ்மத்தான திக்ரை அல்லாஹாலா கேட்பதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய இந்த திக்ரை இன்றைய தினம் இந்த புனித ரமலானில் முதல் ஜுமாவுடைய தினத்தில் பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஜுமாவுக்கு முன்னாடி 100 தடவை, ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி 100 தடவை ஓதுங்க. இல்லை ஓத முடியலன்னா ஒரே ஒரு தடவை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. அல்லாஹாலா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு மறுக்காமல் தருவான். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வஜீஃபாக்கள் எல்லாம் ஒரு புத்தக தொகுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. ஏகப்பட்ட வஜீஃபாக்கள் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் இதில் அழகான முறையில் வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் 30 ஜூஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.